பாஜக புதிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நிதின் நவீனுக்கு டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் உற்சாகமாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். பாஜகவினுடைய புதிய செயல் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள நிதின் நவீன் பீகாரில் இருந்து டெல்லி வந்திருந்துள்ள அவருக்கு பலத்த வரவேற்பு என்பது டெல்லி விமான நிலையத்திலும் தற்பொழுது பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்திலும் வழங்கப்பட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெல்லி விமான நிலையத்தில் வந்திருந்த அவரை பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளான அருண் சிங் உள்ளிட்டோர் நேரடியாகவே சென்று மாலை அணிவித்து அவரை வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் பாஜக தொண்டர்களும் விமான நிலையத்திற்கு வெளியே மலர் தூவி அவரை வரவேற்றனர். பின்னர் தீனதயாள் உபாத்தியாய சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பாஜகவுடைய தேசிய தலைமை அலுவலகத்திற்கு அவர் வந்த அவரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு வந்து அவருக்கு நேரடியான அந்த ஒரு வரவேற்பையும் வழங்கியுள்ளார். அவர் மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் அங்கு வந்து அவருக்கான அந்த வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். தற்போதைய தலைவரான ஜே.பி. நட்டாவும் அங்கு வந்து அவருக்கான அந்த ஒரு வரவேற்பை அளித்திருக்கிறார். இந்த சற்று நேரத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக பாஜகவுடைய புதிய தலைவராக அவர் பொறுப்பேற்க இருக்கும் நிலையில் அனைத்து பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் மத்திய அமைச்சர்கள் என அனைவருமே அவருக்கான அந்த ஒரு பிரமாண்ட வரவேற்பு நிகழ்ச்சியும் பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தில் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் மாநில தலைவர்கள் செயலாளர்கள் என அனைவருமே அவருக்கான அந்த மரியாதை நிமித்தமாக சந்தித்து அவருக்கான வாழ்த்தையும் அவர்கள் தெரிவித்து வருவதையும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்ற பிறகு முதலாக முக்கிய ஆலோசனை கூட்டத்தையும் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார் என்றும் கூறப்படுகிறது. தற்போது தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா இதற்கு முன்பு செயல் தலைவராக நியமிக்கப்பட்டு அதன் பிறகு தேசிய தலைவராக மாற்றப்பட்டார். தற்போது இவருக்கும் அப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா சுசித்ரா? நிச்சயமாக நந்தா, அதாவது தேசிய புதிய தலைவராக யார் நியமனம் செய்யப்பட உள்ளார்கள் என்ற ஒரு கேள்வியானது கடந்த ஓரிரு மாதங்களாக எழுப்பப்பட்டு வந்த நிலையில் ஜனவரி மாதத்திற்கு முன்னதாகவே அந்த ஒரு நியமனம் செய்யப்படும் என்ற ஒரு தகவலை பாஜகவுடைய வட்டாரங்கள் தெரிவித்தது. அதற்கு முன்னதாக சற்றும் எதிர்பாராத வகையில் நேற்று பீகாரில் இருந்து இளம் வயதில் கொண்ட ஒருவரை தலைவராக பாஜகவுடைய செயல் தலைவராக பாஜக தலைமையானது அங்கீகரித்து அவருக்கான அந்த ஒரு அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தது. தற்போது இந்த நிலையில்தான் இவரும் செயல் தலைவராக இருந்து உடனடியாக விரைவில் அவர் தலைவராக நியமனம் செய்யப்படுவாரா அல்லது தேர்தல் நடைபெறுமா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. இருப்பினும் அடுத்தடுத்த பல்வேறு மாநிலங்களுடைய தேர்தல்கள் என்பது வர இருப்பதன் காரணமாக அந்த தேர்தல் வேலைகளை செய்யும் அடிப்படையில் இந்த செயல் தலைவர் நியமனம் என்பது விரிவாக்கப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தையும் பாஜக தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இவரே அடுத்து வரவுள்ள 5 மாநிலங்களுடைய அந்த சட்டப்பேரவை தேர்தலையும் தலைவராக இருந்து எதிர்கொள்வார் என்ற ஒரு தகவலும் பாஜக வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. நன்றி சுசித்ரா விவரங்களுக்கு.